கிரகங்களோட காலநிலை வந்து தங்களோட ராசியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தன்னுடைய ராசியை மாற்றுறதால அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு சிலருக்கு வந்து சுப பலன்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து அசுப பலன்கள் கிடைக்கும். இந்த சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் மாறிக்கிட்டே இருக்கிறதால தான் தமிழ் மாதமே பிறகுது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 16ஆம் தேதி சூரியன் வந்து விருச்சக ராசியில நுழைஞ்சிருக்காங்க. இதனால சனி பகவானின் அசுப பார்வை வந்து சூரியன் மீது படும். சூரியன் வந்து டிசம்பர் 15 வரை விருச்சக ராசியில இருப்பதால சனியோட அசுப பார்வை வந்து ஒரு மாதம் வரைக்குமே இருக்கும். இதனால ஒரு சில ராசிகள் வந்து பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அந்த ராசிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மேஷம் ராசி. மேஷம் ராசியின் 8வது வீட்டில் வந்து சூரியன் நுழைஞ்சிருக்கிறதால மேஷம் ராசியினர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சனி பகவானும் ராகு பகவானும் ஒரே நேரத்தில் சூரியனை பார்ப்பதால் உங்கள் தாயின் உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் பண்ணுற வேலையை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அங்கே வந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது. முதலீடு செய்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அதை எப்போவே விட்டுருங்க. அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாவே சிந்திச்சு செயல்படுவது நல்லது. இல்லைனா பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்து தேவையற்ற செலவு பண்ணுவதை வந்து தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். அடுத்த ராசி வந்து கடகம். கடகம் ராசியின் 5வது வீட்டில் வந்து சூரியன் நுழைஞ்சிருக்காரு. சனியின் 10ஆம் அம்சம் சூரியன் மீது விழுது. இதனால் இந்த ராசிக்காரங்க கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். சனியோட பார்வை சூரியன் மேலே விழுறதால இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கன்சீவாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகள் மீது வந்து ரொம்பவே கவலை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து அதிக செலவு ஏற்படும். அடுத்து விருச்சக ராசி. விருச்சக ராசியின் முதல் வீட்டுக்கு வந்து சூரியன் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் சனியின் அசுப பார்வை வந்து சூரியன் மேலே விழும். இதனால் இந்த ராசிக்காரங்க வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதயம், எலும்பு, கால் கை வலிக்கிறது, அப்புறம் இதயம் சம்மந்தமான பிரச்சனை, அப்புறம் வயிற்று வலி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக செலவு ஏற்படும். நீங்கள் பார்த்து செலவு பண்ணலன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து வேலையை பிடிக்கல அப்படின்னு வேலையை மாற்றுறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களாம் இப்போ எதுவும் பண்ண வேணாம். வெயிட் பண்ணுங்கள், டிசம்பர் மந்த்து போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.